வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு என்னுடைய சமையல் மீன் கறி. மண் சட்டியில சமைக்க போறேன். அதுக்கு அவசரமா தான் சமைச்சது. அவசரமான ஒரு மீன் கறி என்று வைக்கலாம் தலைப்பு. அதுக்கு நான் மண் சட்டியில ஒலிவ் ஆயில் போட்டு அதுக்குள்ள வெந்தயம் போட்டிருக்கிறேன். இப்போ வெந்தயம் பொரியுது. பிறகு நான் அதுக்குள்ள வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிக்க விடுறேன். உள்ளியும் போட்டிருக்கிறேன். அதுக்குள்ள முழு உள்ளியும் போட்டிருக்கிறேன். பிறகு தனியாக உள்ளி இஞ்சி ரெண்டும் சேர்த்து பிளைண்டரில் அடித்து நிறையாது அதை ஊற்றுவேன். இப்போ பாருங்க, அதையும் ஊற்றிட்டு கொதிக்க விட்டு தக்காளி பழமும் போடுவேன். கொதிக்க விடுவேன். இது எரிஞ்சிட்டுது. இதுதான் உள்ளி இஞ்சி இடித்தது மிக்ஸ். அதை போடுறேன். போட்டு இது புளித்தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் அவிய விடுவேன். இது புகை வந்துட்டுது, நிறைய எரிஞ்சிட்டுது கீழால். அதான் மங்கலாக இருக்கு வீடியோ. விசுக்குறேன். இப்போ இது கறித்தூள் எல்லா சிறக்கும் போட்ட கறித்தூள் போடுறேன். 2 கரண்டி போடுறேன். தூள் போட்டு கொதிக்க விடுறேன். மிக்ஸ் பண்ணிட்டு கொதிக்க விடுறேன் தூளை. இது அவசரமாக சமைச்சது. நல்லாவே இருக்காதுன்னு தான் நினைப்பேன் சமைக்கும்போது. பிறகு சாப்பிட நல்லா தான் இருக்கும். இதுதான் மீன். என்ன மீனும் தெரியலை. ஏதோ ஒரு மீன் வாங்கி கழுவி அதை போடுறேன். கொதிச்ச குழம்புல மீனை போடுறேன். போட்டு மூடி வைக்கிறது. மூடி அவிய ஒரு 10 நிமிஷம் அவிய விட்டு எடுத்து சாப்பிட்டு நல்லா தான் இருந்து. இப்போ மீனை போட்டு மூடுறேன். உப்பு போடணும். மினித்தான் நான் முதல்ல உப்பு போட்டிருக்கணும், மறந்து போயிட்டேன். மினித்தா உப்பு போட போகிறேன். 2 ஸ்பூன் உப்பு போடுவேன். போட்டு இதால் மூடிட்டு மண்ணில் செய்த மூடி இருக்கு அந்த சட்டிக்கு, அதால் மூடி அவிய வச்சுட்டு இறக்கி சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருந்தது. ஒரு 10-20 நிமிஷத்துக்குள்ள சமைச்சிட்டேன். இது உப்பு 2 ஸ்பூன் உப்பு போடுறேன். 3 ஸ்பூன் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு முதலே போட்டிருக்கணும், மறந்து போயிட்டேன். அப்படித்தான் அவசரத்தில் செய்கிறது. என்னுடைய சமையலை பார்த்து சமைக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டேங்குது. சும்மா போடுறேன்னா மூடியாச்சு. மூடி அவிஞ்சிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு திறந்து பார்க்குறேன். இன்னும் கொஞ்ச நேரம் இப்போ மூடி திரும்ப ஒரு 5 நிமிஷத்தால் திறக்கிறேன். நல்லா அவிஞ்சிட்டு இப்போ எடுத்து சோறு போட்டு சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் இப்படி அவசரமாக மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்ல வாசனை வருது. நல்லா இருக்குன்னு சொல்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் நண்பர்களே. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.